ஹாய். இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஓப்பன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் தாங்க பேசுகிறேன். ஆனால் இ-காமர்ஸில் அந்த அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது. இந்த இ-காமர்ஸில் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அமேசானில் ஒரு செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் என்னுடைய ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணி அதில் எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். அமேசான் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 விஷயம் தேவைப்படுங்க. ஒன்று ஜிஎஸ்டி, இன்னொன்று கரண்ட் அக்கௌண்ட். ஜிஎஸ்டி மேண்டரியாக வேணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சில ப்ராடக்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டியே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக ஜிஎஸ்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்பவே மேண்டரி. ஏன்னா ஒன் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதை பக்காவாக ப்ராப்பராக பண்ணி வச்சுக்கோங்கன்றதை நான் சொல்லிடுவேன். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சேவிங் அக்கௌண்ட்லேயே பண்ண முடியும். ஆனால் கரண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஜிஎஸ்டி நான் வந்து ஆன்லைன்லேயே போய் நானே பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து அது அப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏதாச்சும் ஒரு சின்ன இடத்துல ஒரு டவுட் வந்துச்சுனாலும் உங்களால் கிளியர் பண்ணிக்க முடியாது. அதுக்குன்னு ப்ரொஃபஷனலாக ஆள்லாம் இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு 2000லேருந்து 3000 கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே ரெடி பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களே பார்த்துக்குவாங்க. நான் ஜிஎஸ்டி எடுத்தப்போ என்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்டாங்கன்னா, என்னுடைய ஆதார் கார்டு, என்னுடைய பேன் கார்டு, நான் ரெண்டலில் இருக்கிறனால ரெண்டல் அக்ரிமெண்ட், 200 பாண்டு போட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து அதில் வந்து ஓனரோட சைனு, ஓனரோட ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இபி பில்லு கேட்டிருந்தாங்க. இன்னொன்று வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு எரர் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ரிட்டன் 1 வீக் டைம் கொடுத்து அது வந்து கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. கம்பெனி நேம் சூஸ் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லாக அப்லோட் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஒரு 15 டேஸ்லேருந்து 20 டேஸ்க்குள்ளேருந்து வெரிஃபிகேஷன் வந்திருந்தாங்க. அப்போதைக்கு நான் வந்து ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணி என்னுடைய அட்ரஸ்ஸு, கம்பெனி நேம்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்மளை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி நம்ம கைக்கு வந்து அதில் நம்மளுடைய அக்கௌண்ட் ஆட் பண்ணும் இல்லையா, அதுக்கு தான் நான் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தேன். கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் கேட்பான்னு பார்த்தீங்கன்னா, சேம் தான். ஆதார் கார்டு, பேன் கார்டு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு சைன் ஒன்று கேட்பாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சைன் கேட்பாங்க. இந்த அட்ரஸில் தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சைன் கேட்பாங்க. அதுக்கு வந்து ஒரு 1000 ரூபீஸ் அவங்கள்ட்ட நம்ம பே பண்ணோம் அப்படின்னா அவங்களே வந்து பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா அவங்க ஒரு ஷீட் போட்டு அவங்களுடைய சைன் போட்டு கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் நம்ம பேங்க்கில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய சீல் கேட்பாங்க. என்ன கம்பெனி நேம் வச்சுருக்கோமோ அது ப்ரொப்ரைட்டர் போட்டு அந்த சீல் ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அதில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுவாங்க. ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து ஒரு 2 to 3 டேஸ்லேயே நம்மளுக்கு வந்து செக் புக்கு, ஏடிஎம் கார்ட்ஸ் அண்டு பாஸ்புக் எல்லாமே நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க. அதோட அந்த கரண்ட் அக்கௌண்ட் முடிஞ்சிடும். அதுக்கு வந்து நம்ம பே பண்ணணும். எவ்வளோங்கிறது நம்ம ஒரு பேங்க்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேமெண்ட் இருக்கும். இனிஷியலாக ஒரு 10,000 எனக்கு வந்து செக்யூரிட்டி டிபாசிட் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் பே பண்ணிவிட்டு வாங்கிட்டேங்க. ஜிஎஸ்டியோட கரண்ட் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிட்டா வேலை முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா அமேசானில் எம்எஃப்என் அண்ட் எஃபிஏ அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ரூம்லேயே நம்மளுடைய ப்ராடக்டை வச்சு ஆர்டர் வரும்போது நம்ம டேரெக்டாக கொடுத்து அனுப்புறது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் அமேசான் எஃபிஏக்கு அனுப்பிச்சி விட்டு அவங்களே பேக்கிங் பண்ணி டெலிவரி கொடுக்குற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து எஃபிஏ சூஸ் பண்ணிட்டேன். எஃபிஏனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டியில் அமெண்ட்மெண்ட் திருத்தம் பண்ணி அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி அவங்களுடைய வேர்ஹவுஸ்க்கு நம்ம அனுப்புறதுக்கு அவங்களுடைய அட்ரஸ் வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 20 டேஸ் டைம் ஆகுது. அதையும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம அமேசான் செல்லர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட முடியும். பட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ப்ராடக்ட் வந்து ரொம்ப மெயின் இல்லையா. என்ன ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் டவுட் வரும். இவ்வளோ பேசிட்டே தம்பி என்ன ப்ராடக்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட்டு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். என்ன மாதிரி ப்ராடக்ட் வேணால் நான் சொல்லுவேன். நான் அமேசானில் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 கிரிட்டீரியா ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்னோட செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500லேருந்து 1500க்குள்ளே இருக்கணும். நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா 500க்கு கீழே இருக்கணும். என்னுடைய ப்ராடக்ட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 kgக்கு கீழே இருக்கணும். பிராண்டிங் பொட்டென்ஷியல்னா நான் இப்போ ஒரு பேஸ்ட் வாங்குறேன் அப்படின்னா கோல்கேட் அப்படின்னு ஒரு பிராண்ட் வந்துடுது இல்லையா, அந்த மாதிரி இருக்காமல் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பிராண்டாக க்ரியேட் பண்ணணும். அதான் பிராண்டிங் பொட்டென்ஷியல். ஸோ பிராண்டிங் பொட்டென்ஷியல் ரொம்ப மஸ்ட். பெஸ்ட் செல்லர் ரேங்க் வந்து 200லேருந்து 2000க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான். 2000க்கு மேலே போச்சு அப்படின்னா நிறைய பேர் பை பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ 200லேருந்து 2000க்குள்ளே இருக்கணும். ஏன் நான் வந்து 1லேருந்து 100க்குள்ளே வச்சுக்கலாமே அப்படின்னா யோசிக்கலாம். ஏன்னா 1, 2 அந்த மாதிரி பெஸ்ட் செல்லர் ரேங்க் இருக்கும்போது அதுக்கு தான் வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும். காம்படிஷன் இல்லாத இடத்துல நம்ம செல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து செல்லிங் வந்து கொஞ்சம் ஹெவியாகவும் போகும். அதே நேரத்தில் ரொம்ப காம்படிஷன் இருக்காது.
காம்படிஷன் கம்மியான இருக்கிற இடத்துல நம்ம செல் அதிகமாக பண்ண முடியும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் ப்ராடக்ட்டை எங்கே வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்தியா மார்ட் அண்ட் alibaba.com அதில் நீங்கள் போய் தாராளமாக வாங்கலாம். இதில் ட்ரஸ்ட் வெரிஃபைட் நிறையா இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி நீங்கள் கரெக்டாக உங்களுடைய ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் அண்ட் ஹோல்சேலர் அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. நீங்கள் மேனுஃபேக்சர்ட்டு வாங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் இன்னுமே கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ப்ராடக்ட்லாம் வாங்கியாச்சு, அடுத்து அதை லிஸ்ட் பண்ணணும். அந்த லிஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் ரொம்ப முக்கியம், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வந்து புல்லட் பாயிண்ட்ஸ், ஒரு 5 புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ்க்குள்ளே, அந்த வேர்ட்ஸுக்குள்ளே, அந்த சென்டென்ஸ்க்குள்ளே நீங்கள் வச்சு முடிச்சிடணும். நீங்கள் கொண்டு வர ப்ராடக்ட்டே பார்த்தீங்கன்னா அமேசானில் ஏகப்பட்ட பேர் வித்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் தாண்டி நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜில் வரதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த டிஸ்கிரிப்ஷன், டைட்டில், புல்லட் பாயிண்ட்ஸ் இதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தான் அடுத்து கேம்பெயின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போகும்போது உங்களுக்கு செல்லிங் பயங்கரமாக வரும். ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமானது உங்களுடைய இமேஜ் வந்து ஒரு 7 இமேஜ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு 9 இமேஜ் தேவைப்படும். அதில் 7 வந்து நீங்கள் பர்டிகுலராக ஃபஸ்ட் இமேஜே உங்களுடைய ப்ராடக்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க உள்ளே போய் செக் பண்ணும்போது அதுக்கடுத்து ரிவ்யூ பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் உங்கள் ப்ரைஸ் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அது பை பண்ணுறதா இல்லை ஆட் டு கார்டு கொடுக்குறதா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க. நீங்கள் ஒரு கஸ்டமராக என்ன மாதிரி யோசிப்பீங்க, ஒரு ப்ராடக்ட்டை எப்படிலாம் நீங்கள் விற்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அப்படிங்கிறத உங்களுடைய இமேஜில் நீங்கள் காமிக்கணும். அப்படி காமிக்கும்போது தான் உங்களுடைய ப்ராடக்ட் நல்லா ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அமேசானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாகவே உங்களுடைய கேம்பெயினை ரன் பண்ணணும். ஏன்னா ஒரு ப்ரொமோஷன் தான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து அதிகமாக செல் பண்ணுறதுக்கு இப்போ அதிகமாக உதவுது. ஸோ கேம்பெயின் ரன் பண்ணுறதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு பார்ப்போம். இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். இதை கொஞ்சம் இன்னுமே நான் இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது, எந்தெந்த டவுட்லாம் வேணுமோ அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவேன். நீங்கள் நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும்.